ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் செய்கிறத பார்க்க போகிறோம். எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். வாழைக்காய் 2 எடுத்துக்கோங்க. 2 எட்ஜஸையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவி எடுத்த பிறகு ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு கட் பண்ணிக்கோங்க. இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண வாழைக்காவில் உப்பு தண்ணியில் 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, ரவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணியில் இருக்கிற வாழைக்காவை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இது போல் துடைச்சிருங்க. வாழைக்கால் ஈரம் இருக்கக்கூடாது. இதே போல் எல்லா வாழைக்காவும் செஞ்சு வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் வாழைக்காவை இது போல் நல்லா புரட்டி எடுங்க. ஆனால் உங்களுக்கு லேயராக ஃபார்ம் ஆகக்கூடாது, கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும் வாழைக்காலை. இதே போல் எல்லா வாழைக்காவையும் இந்த மாதிரி புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் லேயர் ஃபார்மாக மாவு வாழைக்காலும் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும். இதே போல் எல்லா வாழைக்காயும் செஞ்சு வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டில் பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணாதீங்க, நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வாழைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க பொரிக்கிறதுக்கு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வாழைக்காவை மொறுமொருளாகவும் இல்லை ரொம்ப சாஃப்டாகவும் பொரிக்காதீங்க. மீடியமான கன்சிஸ்டன்சியில் வாழைக்காவை ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சு வச்சு திருப்பி போடுங்க. ஃப்ரை பண்ண வாழைக்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.